அனைவரும் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. என்னுடைய பெயர் உமர். நான் இஸ்லாத்துக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் 5 வருஷம் மேல ஆகுது. இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய பேர் சந்திரமௌலி. எங்க ஃபேமிலியில் எல்லாருமே இறைவன் நாட்டத்தோடு இஸ்லாத்துக்கு வந்துட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னா, நம்ம நிறைய பேர் பார்த்த நம்ம வீடியோலையோ இல்லை நேர்லையோ நிறைய பேர் ஒன்று பார்த்துருப்போம். இந்த கிளி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். கிளி வந்து எதுக்கு ஃபேமஸ் ஆனது? பேரட். எதுக்கு அது வந்து ஏன் அவ்வளவு ஃபேமஸா இருக்குன்னு சொல்லுங்க, யாராவது சொல்றீங்களா? ஓகே. ஒருத்தவங்க கிளி ஜோசியம் பார்க்கறாங்க. ஓகே, அது ஓகே. அது இல்லாம இப்ப ஜோசியம், கிளி ஜோசியம் வந்து இப்ப இந்தியால மட்டும் இருக்குன்னா, வேர்ல்டு ஃபுல்லா கிளிக்குன்னு ஒரு தனியா ஒரு திறன் இருக்கு, பேசுறது. அது என்னென்ன பேசுன்னு சொல்ல முடியுமா? அதாவது எப்படி அது பேசுது, யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? எப்படின்னா, நம்ம என்ன சொல்றோமோ அது அப்படியே பேசும். கரெக்டா? இப்ப நம்ம அதுக்கு ஆக்சுவலி நம்ம ட்ரெயின் பண்ணா, உன் பேர் என்ன, அந்த மாதிரிலாம் கேட்கும். நம்மளே அதுக்கு ஒரு பேர் வச்சு, இதுதான் உன் பேர் என்னன்னு கேட்டா அது சொல்லுவோம். என் பேர் இது என்ன, இது திருப்பி அது கிட்ட கேட்ட சொல்லும். எல்லாமே நம்ம என்ன ட்ரெயின் பண்றோமோ, என்ன சொல்லி கொடுக்குறோமோ அது எக்ஸாக்டா அப்படியே சொல்லுவோம். கரெக்ட் தானே? அதால ஏதாச்சும் சுயமா ஒண்ணு பேச முடியுமா? சரி, நம்ம அதை பத்தி பார்ப்போம். இது முடிச்சதுக்கு அப்புறம் உங்க தாட்ஸ் கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்கு. நீங்க அந்த கிளிய பாக்குற ஒரு கோணம் வந்து கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்கு. இந்த சயின்ஸ்ல ஆக்சுவலி ஒரு பெரிய ஒரு தியரி என்னன்னா, இந்த எவல்யூஷன் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தியரி இருக்கு. சார்லஸ் டார்வின் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து குரங்குல இருந்து மனுஷங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரியை சொல்றாங்க. யாரும் கண்ணால பாக்கல. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, குரங்குல இருந்து தான் மனுஷங்க வந்தாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, குரங்கு தான் மனுஷனோட ரொம்ப க்ளோசஸ்ட் ரிலேட்டிவ் மாதிரி இருக்கு. ஏன்னா குரங்கு இப்ப மனுஷங்களுக்கு எப்படி 2 கை 2 கால் எல்லாமே இருக்கு, கரெக்டுங்களா? அதே மாதிரி சிம்பான்சின்ற ஒரு குரங்குக்கு எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு. எல்லாமே டிஎன்ஏல இருந்து எல்லாமே முக்காவாசி சதவீதம் வந்து எல்லாமே மேட்ச் ஆகுது. அப்ப குரங்குல இருந்து தானே மனுஷங்க வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி. அது இப்ப நிறைய பேர் வந்து அது இல்ல, அது போய் அது மாதிரிலாம் நிறைய சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் ஒரு சின்ன கேள்வி நான் எல்லார்ட்டையும் கேட்கிறேன். இப்போ குரங்குல இருந்து நிஜமாவே மனுஷங்க வந்திருந்தாங்கன்னா பேச வேண்டியது குரங்கு தானே, ஏன் கிளி பேசுது? கரெக்டான லொகேஷன். கரெக்ட். ஏன்னா இருக்கிறதுலே நம்ம டிஎன்ஏ வச்சு மேட்ச் பண்ணும் போதே வந்து சிம்பான்சி குரங்கு தான் வந்து மனிதர்களுக்கு எதுதான் க்ளோசஸ்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நியாயப்படி அதால மட்டும்தான் நம்மள மாதிரி பேசுறது ஒரு திறன் இருக்கணும். ஆனா அந்த சிம்பான்சியை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. ஒரு பல வருஷம் வந்து அதை சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பேசிக்கான சின்ன சின்ன வார்த்தையெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. பட் அதால வந்து அது பேசவே முடியல. ஆனா மனுஷங்களுக்கும் குரங்குங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு பறவை எப்படி இதால பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷமா வந்து என்ன பண்றாங்கன்னா, சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பறவைகளை பத்தி ரொம்ப ஆராய்ச்சி பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல ரொம்ப புகழ்பெற்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா, 1977 கிட்டத்தட்ட அது போன செஞ்சுரியில இரின் பெப்பர்பர்க் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட், ஓகேங்களா, இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த புறாவை பத்தி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புறாவை வந்து வாங்க போறாங்க, ஓகேங்களா. அதுவும் எப்படி வாங்குறாங்கன்னா, ஏதோ ஒரு ரேண்டமான ஒரு கடைக்கு போயிட்டு கண்ணில் ஃபர்ஸ்ட் படுற ஒரு புறாவை எடுத்துட்டு வளர்க்குறாங்க. ஏன்னா கடைசியில மற்றவங்க சொல்லிடக்கூடாது, நீங்க முதல்லயே வந்து அறிவாளியான ஒரு கிளியை தான் எடுத்து வளர்த்தீங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கடைக்கு போயிட்டு ஏதோ ஒரு புறாவை வாங்கிட்டு வந்துடுறாங்க. அந்த பேர் வந்து அதுக்கு வந்து அலெக்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அது வந்து இந்த இமேஜ்ல பாருங்க, அந்த கிளி வந்து ஆப்பிரிக்கன் கிரே பேரட். அந்த வகை ஆப்பிரிக்கன்ல இருக்கிற ஒரு பேரட். அது கலருமே கிரேவா தான் இருக்கும். நம்ம மோஸ்ட்லி பார்த்ததுலாம் கிரீன் கலர் கிளியை தான் நம்ம பார்த்திருப்போம் இங்கெல்லாம். ஸோ இந்த ஒரு பறவைக்கு என்ன பண்றாங்கன்னா, அடுத்த 30 வருஷம் அதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. 1977 வாங்குறாங்க. 30 வருஷம் வந்து அது ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்ப அந்த டைம்ல என்ன இருந்துச்சுன்னா, ஒன்லி இந்த பறவைகள்னா என்னன்னா, ஜஸ்ட் இப்ப நம்ம ஆட்டோ பைலட்னு சொல்றோம் பாத்தீங்களா. ஆட்டோ பைலட் என்னன்னா, அதுவே தானா அந்த ஒரு இலக்கு நோக்கி போகும், எதுவும் சுயமா சிந்திக்காது. அது சின்னதா தான் அதுக்கு அறிவு இருக்கும், அதுக்கு புரிதல் இருக்காது. இப்ப நம்ம எப்படி ஒரு விஷயத்த புரிஞ்சு பண்றோம், அந்த மாதிரி பறவைகளால புரிஞ்சு பண்ண முடியாது. ஜஸ்ட் இப்ப டேப் ரெக்கார்டர், எப்படி நம்ம டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ணா அது வந்து அதுல என்ன இருக்கோ அது மட்டும் தானே பிளே ஆகும்.
அந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் நார்மலா என்ன அதுக்கு இருக்கோ அது மட்டும் தான் அது பண்ணுன்னு சொல்லிட்டு தான் அந்த காலத்துல வந்து பறவைகளோட ஒரு பறவைகளை பத்தி புரிதல். ஓகேவா? இவங்க டெஸ்ட் பண்றாங்க. அப்ப ஃபைனலா அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த 30 வருஷத்துல இந்த ஒரு கிளியால 50 வெவ்வேறு பொருட்களோட பேரை சொல்ல முடியுதான். 1 2 கிடையாது. நீங்க 50 பொருளை வச்சீங்கன்னா அது கரெக்டா இது என்ன பேர், இந்த பொருளுக்கு என்ன பேரு, இந்த இதுக்கு என்ன பேரு, எல்லாமே வேற வேற. அதுக்கு அதால தெளிவா சொல்ல முடியுது. அதுக்கப்புறம் முக்கியமா 7 விதமான கலரை அதால் கண்டுபிடிக்க முடியாது. இப்ப நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு பனானா வாழைப்பழத்தை வச்சீங்கன்னா அது என்ன கலர்னு கேட்டா அது தெளிவா எல்லோ அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி இது மற்ற ரிசர்ச் எல்லாம் பண்ணும்போது எந்த ஒரு கிளியுமே வந்து இந்த அளவுக்கு 50 ஆப்ஜெக்ட்ஸை வந்து பேர் சொன்னதில்லை, 7 கலரை சொன்னதில்லை, 5 ஷேப்பை சொன்னதில்லை. அதுவும் இல்லாம இது வந்து ட்ரெயின் எப்படின்னா மெமரைஸ் பண்ணல. இப்போ நான் வந்து ஒரு அதுக்கு ட்ரெயின் பண்ணும்போது நான் ஒரு பனானாவை காமிச்சு இதோட கலர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லும்? எல்லோன்னு தான் சொல்லும். ஆனா அது வந்து மெமரைஸ். ஆனா நீங்க எந்த ஒரு எல்லோ பொருளை காமிச்சாலும் அது கரெக்டா அது எல்லோ சொல்லுது. அப்ப அது வந்து மனப்பாடம் பண்ணல. இந்த பொருள் அப்ப கண்டிப்பா எல்லோவா தான் இருக்குன்னு சொல்லி மனப்பாடம் பண்ணல. இது வந்து உண்மையாலுமே அந்த கலரை கண்டுபிடிச்சு தெளிவா சொல்லுது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது சொல்லுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிளிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் திறன் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து வந்து 6 பொருள் இருந்தா 1ல இருந்து 6 வரைக்கும் அதால என்ன தெரியுது? இப்ப நீங்க ஒரு 3 பொருள் வச்சு இது என்ன எத்தனை பொருள் இருக்குன்னு கேட்டா அது 3 கண்டுபிடிக்குது. மத்த கிளிகள் இது பண்ணல அந்த மாதிரி சொல்றாங்க. கடைசியா எதர்ச்சியா வந்து அதுவே, அதாவது அந்த இவங்க இந்த சயின்டிஸ்ட் இருக்காங்களா அவங்க வந்து ட்ரெயின் பண்ணாத ஒரு விஷயத்த அதுவே ஆட்டோமேட்டிக்கா சொல்லுது. என்னன்னா ஒரு 2 தட்டு வச்சிருக்காங்க, கிளிக்கு முன்னாடி வச்சு 2 தட்டுல இந்த 2த்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்காங்க. கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க அந்த சயின்டிஸ்ட் எப்படி சொல்றாங்களா, நான் கேட்டுட்டே இருக்கேன், அது ரொம்ப வெறுப்பாயிட்டு எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு. அந்த சயின்டிஸ்ட் வந்து அந்த ட்ரெயின் அவங்க சொல்றாங்க, நான் வந்து அந்த ட்ரெயின் அப்படி இப்ப அது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் தவிர்த்து 2த்துக்கும் டிஃபரன்ஸ் இல்லைன்னா அது ஆன்சர் வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்லியே கொடுக்கல. அதுவே யோசிச்சு இந்த 2த்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், கலர் வைஸ் எந்த டிஃபரன்ஸும் இல்லை. ஷேப் இது இன்னும் என்ன பண்ணணும்னா 5 விதமான ஷேப்ஸையும் அது சொல்லுது அப்படின்றாங்க. இப்போ வந்து ட்ரே வந்து ஒரு ரெக்டாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பால் வந்து சர்க்கிள் இருக்கும், அந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸையும் அது சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னதுன்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்ப கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு இன்னும் அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லது புரிஞ்சு நீங்க நினைச்சு பாருங்களேன், இது வந்து ட்ரைனிங்ல வருமா? ஏன்னா அவங்க ட்ரெயினே பண்ணல. அதுவே அதுக்கு உணர்ந்த அந்த ஷேப்பை பாக்குது. 2மே ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல அந்த மாதிரி அந்த தட்டு வந்து ஒரே ஷேப்ல இருக்கு, ஒரே கலர்ல இருக்கு. அப்ப இது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தானா சொல்லுது. அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அது பண்ணுது. எப்படின்னா அது முதல்ல ஆப்ல பாக்குது. ஓகேங்களா? இதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிகிட்ட கேக்குறாங்க. அது இதுக்கு முன்னாடி ஆப்ல பார்த்ததே இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி அது என்னென்ன பார்த்திருக்குன்னா பனானா பார்த்திருக்கு, செரி, இந்த செரி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பார்த்திருக்கு. இதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதனால என்ன சொல்லியிருக்குன்னா அந்த பனானாவும் செரியும் சேர்த்து பேனரி அப்படின்னு சொல்லியிருக்கு. இது அந்த சயின்டிஸ்ட் வந்து ரொம்ப ஆச்சரியமா சொல்றாங்க, இதுக்கு ஆப்பிள் இது வரையும் பார்த்ததே இல்லை, பனானா செரி தான் பார்த்திருக்கு. பட் அது சிமிலரான அந்த கலர் எல்லாம் இருந்தது விட்டு அது என்ன சொல்லுதுன்னா பனானாவையும் செரியும் சேர்த்து பேனரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு வார்த்தையை உருவாக்குது. அப்ப கிளிகளால மனுஷங்க யோசிக்கிற அளவுக்கு இல்லைன்னா கூட அதால யோசிச்சு முடிவெடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கன்க்ளூட் பண்றாங்க. இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அந்த கிளியை வந்து ஜஸ்ட் ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரி ஒண்ணு, அதாவது அது இருக்கிறத மட்டும் தான் செய்யுன்ற ஒரு பார்வையில இருந்து இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அது ரொம்ப மாறுச்சு. இன்னொன்னு ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, இந்த கிளி வந்து டெய்லியும் நைட்டு வந்து என்ன சொல்லிட்டு படுக்கும் அப்படின்னா, யூ பி குட், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட பார்த்து சொல்லிட்டு தான் அது படுக்குமா. 2007 ஒரு நைட் வந்து அதே மாதிரி யூ பி குட், ஐ லவ் யூ, see you tomorrow அப்படின்னு அந்த கிளி சொல்லியிருக்கு. அடுத்த நாள் வந்து அது உயிரோட இல்லை. ஸோ அது அந்த சயின்டிஸ்ட் அந்த அதை வச்சு சொல்றாங்க அதோட கடைசி வார்த்தை வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுல அதுதான் நம்ம சொன்ன மாதிரி இந்த சயின்டிஸ்ட் இதுக்கு அப்புறம் இருந்து எப்படி ஒரு கிளியால
எதுவுமே இல்ல, அதாவது ஜீரோன்ற ஒரு இதை எப்படி அதை கண்டுபிடிச்சதுன்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து நிறைய பேருக்கு ஆச்சரியம். அதோட மூளை எவ்வளவு இருக்கும்னா, இந்த வால்நட் ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ்ல வால்நட்னு இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும், அந்த அளவுக்கு தான் அதோட பிரெயின் இருக்கும். அதுல எப்படி இவ்வளவு ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க மத்த பிராணிகள்லாம் எடுத்து பாருங்களேன், சிம்பான்சிக்கு நம்மள மாதிரி இருக்கு, ஆனா எதுவும் பண்ண முடியல. நீங்க எதுவா இருந்தாலும் டைகர், புலி, கேட், டாக் எதுவா இருந்தாலுமே அந்த ஆற்றல் இல்லை. பட் ஏன் வந்து அதுவும் பறவைகள்லயே எல்லா பறவைக்கும் இந்த ஆற்றல் கிடையாது, கரெக்டுங்களா? எல்லா பறவையுமா பேசுது இல்ல, ஒரு சில பறவைகளுக்கு மட்டும் தான் இந்த ஆற்றலை கொடுத்துருக்கு. அப்ப இத வந்து ஒரு சின்ன பறவைக்கு அது இந்த வால்நட் சைஸ்ல இருக்கிற பிரெயின் கொடுத்த இறைவன் இதுக்கு ஒரு பர்பஸ கொடுத்துருக்கானா, நம்மளால எல்லாமே பண்ண முடியுது, கரெக்டுங்களா? நம்மளால இப்ப இவ்வளவு ஃப்ளோவா பேச முடியுது, உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, இவ்வளவு வேலை பண்ண முடியுது. பட் நம்மளுக்கு வந்து பர்பஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த என்ன பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே. இப்ப இதுல இன்னும் கொஞ்சம் டீப்பா போனோம் அப்படின்னா, ஒரு ஸ்பீச் வந்து இப்ப நான் ஒரு பேசுறேன் பாத்தீங்களா, அந்த சவுண்ட் வந்து எப்படி வருதுன்னு தெரியுமா? நம்ம மனுஷங்களுக்கும் கிளிகளுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நான் கிளிகளை பத்தி சொல்றேன். கிளிகளுக்கு நம்மள மனுஷங்கள மாதிரி வோக்கல் கார்டு கிடையாது. அதுக்கு வேற எப்படி இருக்கும்னா, அது வந்து அதோட அந்த பீக் சொல்லுவாங்கல்ல, அழகு அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது பிளஸ் நாக்கு இதெல்லாமே கலந்து வச்சுதான் அது வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எப்படின்னா, அந்த டங்கு தான் வந்து என்ன பண்ணும்னா, அந்த சவுண்டோட வடிவத்தை, அந்த வடிவம் வந்து எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி வெளியே வரணும்னு சொல்லிட்டு அந்த டங்கு தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த அழகு இருக்கு பாத்தீங்களா, அந்த மூக்கு, அது ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும் போது வெவ்வேறு சவுண்டு வருது. ஓகேங்களா? இப்ப நார்மலா வந்து ஒரு கிளி கத்தணும்னா அதுக்கு ஒரு சவுண்ட் இருக்கும், ஏதாச்சும் பேசணும்னா அதுக்கு டிஃப்ரெண்டா வேற சவுண்ட் இருக்கும். சோ அது எல்லாமே இது என்ன பண்ணுது, இந்த நாக்கு, அதுக்கப்புறம் இந்த மூக்கு, அதுக்கப்புறம் இந்த த்ரோட், இந்த தொண்டை இருக்கு பாத்தீங்களா, அந்த தொண்டையுமே வந்து இந்த ஸ்டிங் பண்ணி இது பண்ணுமா. இந்த ஒவ்வொரு சவுண்டுக்கும் ஏத்தப்ப ஒவ்வொரு இது இருக்கு. எப்படி இதால ஒண்ணு பண்ண முடியும்? இப்ப பூனைகள் எடுத்துட்டீங்கன்னா எல்லா பூனையும் ஒரே மாதிரி தான் கத்தும். இந்த மியாவுன்ற ஒரு சவுண்ட்லயே கொஞ்சம் கம்மியா இருக்கும், கொஞ்சம் அதாவது கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கும், அப்படின்னு தான் இருக்குமே தவிர்த்து, இந்த கிளிக்கு மனுஷங்களை மாதிரியே பேசணும்னா அதோட ஆற்றல், அந்த சவுண்டை வெளிக்கொண்ட ஆற்றல் எவ்வளவு பெருசா இருக்கும். சோ அதுதான் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஹியூமன்ஸோட ஒத்தி போயிருக்கு. இப்ப குரங்குகளுக்கே இல்லாத ஒரு அந்த மேட்சிங், அந்த எபிலிட்டிஸ் வந்து இந்த கிளிகளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க. குரான்ல வந்து ஒரு சுலைமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஃபிட் இருப்பாங்க, சாலமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வாழ்க்கையில வந்து ஒரு சம்பவம் நடந்ததாக வந்து குரான்ல வந்து சொல்லுவாங்க. எப்படின்னா, ஒரு போர் நடந்துட்டு இருக்கும். அப்போ வந்து அதெல்லாம் போர்லாம் முடிச்சுட்டு வந்து அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க, ஓகேங்களா? அப்போ வந்து அந்த புறாக்கள், அந்த பறவைகளோட அட்டண்டன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது ஒரே ஒரு பறவை மட்டும் காணலையாம். ஒரே ஒரு பறவை மட்டும் திருப்பி வரல. அந்த பறவை பேர் வந்து ஹூத் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பறவை மட்டும் வரல, ஓகேங்களா? அந்த பறவை அதுக்கப்புறம் வரும்போது அது என்ன சொல்லுதுன்னா, பக்கத்து நாட்டோட உளவு அறிக்கையே அதுன்னு சொல்லுது. இந்த மாதிரி பக்கத்து நாட்டுல வந்து இந்த மாதிரிலாம் மக்கள் இருக்காங்க, ஒரு பெண் அரசி வந்து அதை ஆள்றாங்க, இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் எடுத்துட்டு வருது. இது வந்து ஆக்சுவலி நான் எதனால இதை சொல்றேன் அப்படின்னா, அப்பவே வந்து குரான்ல ஒரு பறவையால அது ஆக்சுவலி ஒரு வசனம் வரும். சுலைமான் தாவூதுக்கு வாரிசாக அமைந்தார். அவர் கூறினார், மனிதர்களே, நமக்கு பறவைகளின் மொழி கற்பிக்கப்பட்டுள்ளது. இதுல வந்து மொழின்னு வரும், ஜஸ்ட் வந்து சவுண்டுன்னு இல்லாம மொழின்னு வரும். எதனால மொழின்னு வருதுன்னா, இன்னொரு வசனத்துல இறைவன் என்ன சொல்லுவானா, இந்த பறக்குது பாத்தீங்களா, இந்த பறவைகள்லாம் வந்து உங்களை மாதிரியே ஒரு சமுதாயம் அப்படின்னு சொல்றான். சோ அதனால சொல்லிட்டு பறவைகளுக்கும் ஒரு மொழி இருக்குன்னு சொல்லிட்டு 1400 வருஷத்துக்கு முன்னாடியே இறைவன் சொன்னதை இங்க வந்து இப்ப என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, பறவைகளை வந்து அந்த வெளியே கொண்டு வர சத்தம் வந்து ஜஸ்ட் ஒரு சவுண்டு தான், இல்ல சவுண்டு மட்டும் கிடையாது, அதுக்குன்னு தனியா ஒரு லாங்குவேஜ் இருக்கு, அதால தனியா புரிஞ்சுக்க முடியும், அதால சுயமா நடக்க முடியும் அப்படின்னு சொல்ற லாங்குவேஜ் இருக்கிறத வேற ஒரு கோணத்துல குரான் வந்து 1400 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கு. ஸோ இது இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. 1927 வருஷத்துல ஒரு கிளிய வாங்கி கடந்த ஒரு 30 வருஷமா ட்ரெயின் பண்ணி கண்டுபிடிச்சத மொழி இருக்குன்னு சொல்லிட்டு குரான் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கு. இன்னொரு வசனம், 17வது வசனம் 44வது அத்தியாயத்துல, 7 வானங்களும் பூமியும் அவற்றில் உள்ளவையும் அவனை துதிக்கின்றன, அவனை புகழ்ந்து துதிக்காத எப்பொருளும் இல்லை, எனினும் அவற்றின் துதியை நீங்கள் விளங்கி கொள்ள மாட்டீர்கள். அதாவது இறைவன் என்ன சொல்றான்னா,
எல்லா உயிரினங்களுமே வந்து இறைவனை துதிச்சுட்டு தான் இருக்கு, அதாவது போற்றி கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதான மனுஷங்களால கண்டுபிடிக்க முடியாது. சோ அதான் என்னோட ஃபைனல். இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்றேன்னா, ஒரு சின்ன ஒரு கிளிக்கே வந்து இறைவன் இவ்வளவு ஆற்றல் கொடுத்திருக்கான் அப்படின்னா, அது வந்து இறைவன் வந்து என்ன சொல்றான், அந்த கிளிகளும் அவனை துதிக்கின்றது அப்படின்னு சொல்றான். அப்ப இவ்வளவு ஆற்றலை, எண்ணற்ற ஆற்றலை நம்மளுக்கு கொடுத்து, முக்கியமா 6th சென்ஸ்னு ஒரு இதை கொடுத்த இறைவன் நம்மள்ட்ட இருந்து என்ன எதிர்பார்ப்பான், அது கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும். இன்னொரு வசனத்துல இறைவன் என்ன சொல்லுவானா, நாம் எதனையும் வீணுக்காக படைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் சொல்லுவோம். எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. நம்ம பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஆக்சுவலி தேடணும். ஸோ இப்ப இருக்கிற நிறைய பேரோட தாட்டே வந்து மனுஷங்களுக்கு என்ன பர்பஸ் இருக்க போகுது, அவங்க பிறந்துட்டாங்க, அந்த இருக்கிறது ஒரே வாழ்க்கைன்னு சொல்லி தெரியுது, ஜாலியா இருந்துட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன அனுபவிக்கணுமோ எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிதான் நினைக்கிறாங்க. பட் இப்ப ஆக்சுவலி ரீசெண்டா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆஃபீஸ்ல ஒரு டிபேட் போச்சு. எப்படின்னா என்கிட்ட என்ன கேட்டுட்டு இருந்தானா, எப்படி வந்து இதெல்லாம் நீங்க கடவுள் இருக்காரா இல்லையா எப்படி நீ நம்புற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நான் இந்த மாதிரிலாம் சொன்னேன். இந்த மாதிரி ஆக்சுவலி இவ்வளோ இப்ப நம்ம இருக்கிற எல்லா சிஸ்டமும் ஒரு பெர்ஃபெக்டா தான் இருக்கு. இப்ப பிக் பேங் தியரியிலேயே வந்து ஒரு சின்னதா ஏதோ தப்பு நடந்தா கூட எதிர்த்து வந்திருக்காது, நம்ம உயிரோடு இருந்திருக்க மாட்டோம். கரெக்டுங்களா? அந்த மாதிரி ஏராளமான சயின்டிபிக் அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் கொடுத்தேன். அவன் சொல்ற ஒரே பதில் என்னன்னா, அதெல்லாம் வந்து பயாலஜிக்கல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ்ரா, எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சிருக்கான். இப்ப அந்த கரெக்டா இந்த பொசிஷன்ல தான் இருக்கு, இந்த ஆர்பிட்லாம் சுத்துனா அது மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ்ரா அப்படின்றான். சரிரா, குரங்குல இருந்து மனுஷங்க வராங்க அப்படின்னு சொல்லும் போது அது பயாலஜிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்றான். அப்ப சரி, அது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கணும்ல அப்படின்னா அது எப்படி இருக்கும், அதுவும் ஏதாச்சும் ஒரு சயின்ஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றேன். நான் சொல்றது கேட்க கூட மாட்டேங்கிறான். ஸோ எல்லாருமே வந்து பிளைண்டா, அதாவது நான் இன்னொரு வார்த்தையும் சொன்னேன், சரிடா நீ சொல்றதுலாம் கரெக்ட் தான், எனக்கு நீ படிச்சுட்டு வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ற அப்படின்னா அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், உனக்கு தெரிஞ்ச நீ எனக்கு சொல்லு, நான் ஏன் போய் தேடணும், அந்த மாதிரி தான் அவனோட தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா அவங்க படிச்சாதான் தெரியும். ஆழ்ந்த ஒரு தேடுதல் இருந்தா மட்டும்தான் எல்லாத்துக்கும் ஒரு விடை இதுல இருக்கும். இந்த திருக்குறான்ல நீங்க இஸ்லாம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு வந்து அன்பளிப்பாக வழங்கப்படும், இதை வாங்கி ஒன் டைம் ஆச்சு படிங்க. இதுல வந்து டைரக்டான ஆன்சர்ஸ் இல்லைன்னா கூட எல்லாத்தோட ரூட் காஸுக்கான ஆன்சரும் இதுல இருக்கும். ஸோ கண்டிப்பா இதை படிச்சு பாருங்க. வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.